அதிக சத்தும் ஆரோக்கியமும் கொண்ட இந்த ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு முழு பயிரை எடுத்திருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். காலையில் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இதை முளைக்கட்டியும் சாப்பிடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கழுவி 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முழு பயிரையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை தோசை பேட்டர் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். நார்மலாக எப்போவுமே எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்றுனீங்கனாலே சூப்பராக வரும். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கனால வலுவலுப்பு இல்லாமல் ஊற்றுறதுக்கு நல்லா நார்மலாகவே இருக்கும். இந்த தோசையை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலும் பசங்களை சாப்பிட வைக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு முட்டையை அதில் சேர்த்துருக்கேன். அடுத்தது துருவின கேரட்டும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். மேலே வேணால் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா 2 பக்கம் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு ரெடி ஆகிடும். மாவு இல்லாத சமயத்தில் நைட்டு இதை ஊற வச்சுட்டு காலம்பரை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுங்கள். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.